இந்த அன்னை மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளையின் இந்த நல உதவிகள் வழங்கும் விழாவில் வருவதற்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. காலையிலே கிளம்பி திருநெல்வேலியில் உள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் போய் கலந்து கொண்டு அங்கே 2:30 மணிக்கு தான் முடிஞ்சுது. அங்கேருந்து உடனே எப்படியாவது முக்கடலுக்கு போயிருந்தோம். முக்கடல்ல இருந்து எப்படியாவது வந்துடும் சொல்லிட்டு கார் பிடிச்சி தான் போயிருந்தோம் காலையிலே. எனக்கு இங்கேயும் வரணும், அங்கேயும் கண்டிப்பாக அவங்க வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போயிட்டு இங்கே வருவதற்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. இந்த நாளிலே நம்மளோட அருமை அண்ணன் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் நம்ம எல்லாம் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு. நம்ம உலகத்தையே மாற்றும் திறனாளிகள். இன்னைக்கு நான் வந்து வசந்தகுமார் இன்னைக்கு வந்து ஐசிடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் சூப்பரண்டா, நாகர்கோவில் நகராட்சியுடைய சூப்பரண்டா இருந்துட்டு இருக்கிறேன். அது மட்டுமல்ல 10 வருடங்களாக குமரி வீல் சேர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து மாற்றுத்திறனாளி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அதிகமான மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேர், கிரச்சஸ், ஹேலிப்பர், அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தும் நாங்கள் வழங்கிட்டு வர்றோம். இதுவரை 2000க்கு மேற்பட்டவர்களுக்கு எல்லா நலத்திட்ட உதவிகளும் வழங்கி கொண்டிருக்கிறோம். நிறைய மாற்றுத்திறனாளிகள் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. வரக்கூடிய 28ஆம் தேதி, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, இதே மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிலிருந்து 5 மணி வரை நாகர்கோவில் பூத்தக்கர் ஹால் மெமோரியல் ஆடிட்டோரியத்தில் வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பெரிய விழா நடைபெறுகிறது. அதில் 250 மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹெல்ப் பண்ண இருக்கிறோம். 25 பேருக்கு வீல் சேர் கொடுக்க போகிறோம். 25 பேருக்கு கிரச்சஸ் கொடுக்க போகிறோம். வர்ற அவ்வளோ பேருக்கும் புதிய உடைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த தடவை ஸ்பெஷலாக ஒன்று பண்ண போகிறோம். அதாவது அவங்களுடைய கண் பரிசோதனை பண்ண போகிறோம், பல் பரிசோதனை, உடல் முழுவதும் உடல் பரிசோதனை 3 நடத்த போகிறோம். ஏன்னா அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னாக்கி, ஒரு ஹாஸ்பிட்டல் வெளியே நின்று காய்ச்சல் சொல்லி போனால் அவங்க சொல்கிறாங்க உள்ளே வந்தால் தான் டாக்டரை பார்க்க முடியும். நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். வெளியே டாக்டர் வந்து பார்க்க மாட்டார், உள்ளே வரணும். உள்ளே வந்து போகணுன்னாக்கி அங்கே படியும் கிடையாது, படி தான் கம்ப்ளீட்டாக ரேம் வசதி எதுவுமே இல்லாத நிலைமையில் நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு சுகர் பிளட் செக் பண்ணாக்கி கூட நல்லா கஷ்டப்பட்டுருக்கோம். அதெல்லாம் நான் வந்து உணர்ந்துட்டு இருக்கிறேன். அன்னைக்கு நான் வீல் சேரில் எங்கே போனாலும் வீல் சேர் தான் உணர்ந்துட்டு இருக்கிறேன். அதனால அந்த முகாமில் ஃபுல் பாடி செக்அப் இந்த தடவை நாங்கள் நடத்தினோம். அதில் வந்து யாருக்கு என்ன மெடிசன் தேவையோ அந்த மெடிசனை ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்லெல்லாம் ரொம்ப ஆடிட்டு இருக்கு, ஓட்டையா இருக்குன்னா சொல்றாங்க. அதெல்லாம் ஃப்ரீயாக அடைச்சி கொடுக்க போகிறோம். ஃப்ரீயாக பல் செட் வச்சு கொடுக்க போகிறோம். இதெல்லாம் செய்ய போகிறோம். ஆண்டவருடைய அந்த கிறிஸ்துமஸ் அவர் பிறந்ததுனால தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னைக்கு இவ்வளோ தூரம் நான் உருவாகியிருக்கிறேன் என்றால் அது என்னுடைய நிறைய மாற்றுத்திறனாளுடைய ப்ரேயரும் அவங்களுடைய வேண்டுதல் தான் சொல்ல முடியும். அதில் கிருஷ்ணன் நான் வந்து ரொம்ப பாராட்ட விரும்புகிறேன். கிருஷ்ணன் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி நான் சோர்ந்து போயிருந்தால் கூட எனக்கு வந்து இல்லை தம்பி அதை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக பேசக்கூடிய அண்ணன். அதே போல தான் நம்முடைய சகோதரன் அவர்களும் இந்த நாளில் நாங்கள் வந்து இந்த மாற்றுத்திறனாளி சட்டம் ஒரு புக்கு நாங்கள் வந்து இதை வந்து 3வது பதிப்பாக நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இதற்கு எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற அருமை அரசு வழக்கறிஞர் பிக்கில் ஜெரால்ட் இந்த இடத்துல இருக்கிற பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவ்வளோ நாள் நான் ஒரு 1.5 வருஷம் ரொம்ப கஷ்டமா இருந்தேன். என்னைக்கு அண்ணன் இங்கேருந்து திருநெல்வேலி போயிட்டாங்களே, நம்ம எதுனாலும் திருநெல்வேலியில் போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் அண்ணன் திரும்பி வந்தாச்சு நாகர்கோவிலுக்கு. என்ன அடுத்தது 4வது பதிப்பு வெளியிட போகிறேன் இன்னொரு 2 மாதத்துக்குள்ளால. அதுக்குள்ள ஒர்க்கு நடந்துட்டு இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் சட்டம் என்ன சொல்லுது, அதை வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எளிய வடிவில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாம் ஸ்பான்சர்ஸை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய நல்லுள்ளங்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நல்லுள்ளங்கள் செய்கிற உதவினால தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த வருடம் நிறைய மாற்றுத்திறனாளிகள் வீடுகளில் வந்து எந்த விதமான வழியும் இல்லாமல் வீட்டில் சும்மா டிகிரி முடிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தடவை சுய தொழில் நாங்கள் செஞ்சு கொடுவோம். சுய தொழில் வேலை வந்து கொடுக்கறதுக்குள்ள முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் யாராவது வீட்டில் வந்து தையல் மிஷின் இருக்குது, நாங்கள் தச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு வேற யாருமே ப்ளவுஸ் ஒன்றுமே தர்றதில்லை அப்படின்னு சொன்னால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு பை வந்து இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். வீடுகளில் பை அடிக்கிறது கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு பை தச்சு தந்தால் 1 ரூபாய்.
அது வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து ஒரு 500 பை வாங்கிட்டு போய் வீட்டில் தைச்சிட்டு கொண்டு வந்தீங்கன்னாக்கி 500 ரூபாய் என்னைக்கு நீங்கள் கொண்டு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு அந்த பையை நாங்கள் வந்து அந்த துணியை கட் பண்ணி உங்களுக்கு எப்படி தைக்கணும் அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து நாங்கள் தந்துடுறோம். நீங்கள் அதை வந்து செய்யலாம். நிறைய மகளிர் வந்து வீட்டில் வந்து நாங்கள் சும்மா இருக்கிறோம், ஆனால் தையல் மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தொழிலை நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நைட்டி, நைட்டி, தலையணை உரைகள் இதெல்லாம் நாங்கள் வந்து லேடிஸுக்கு இந்த ஒர்க்கெல்லாம் கொடுக்க போகிறோம். ஜென்ஸுக்கும் நிறைய, அதாவது சிலவங்க வந்து நாங்கள் வந்து வெளியே வந்து நாங்கள் வியாபாரம் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு முதல்ல வந்து 2000 ரூபாய்க்கு நாங்கள் திங்ஸ் கொடுப்போம். திங்ஸு அந்த இப்போ வந்து நிறைய இடம் கூவி விற்கிறாங்களே அந்த பாக்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்துட்றோம். அவங்க வந்து நீ வேற ஒன்றுமே செய்யணும், நாங்கள் ரெக்கார்டிங் கூட பண்ணி கொடுத்துருவோம். என்னென்ன சாதனம் இருக்குது, அது மாற்றுத்திறனாளிகள் விற்கிறாங்க, அது நீங்கள் வாங்கி பயனடைங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து அவங்க வந்து போட்டுட்டு இருந்தால் போதும். அவங்களுக்கு வந்து அந்த வியாபாரத்தை நாங்கள் வந்து ரெடிமேட் கொடுப்போம். 2000 ரூபாய்க்கு முதல்ல நாங்கள் ஃப்ரீயாக திங்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கு முதல்ல அவங்க அதை விற்று எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அவங்க மனசு இருந்தால் நாங்கள் ஒரு உண்டியலும் கொடுப்போம். அந்த உண்டியலில் அவங்க மனசு இருந்தால் போட்டு ஒரு மாதத்தூரன்னு தரலாம். அதுக்கு முதல்ல 2வது திங்ஸ் வரும்போது ரூபா தான் வாங்கணும். சரியா? சும்மா நாங்கள் வந்து ஃப்ரீயாக, ஏன்னாக்கி உங்களுக்கும் ஒரு இது வேணும், நாங்கள் என்னாலே உழைக்க முடியும், நாங்கள் வந்து ஒரு தடவை அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதன் பிறகு அவங்க விற்பனை செஞ்சு அவங்க முன்னேறணும். நிறைய பேர் அப்படிதான் சில இடங்கள்ல 1000 ரூபாய்க்கு திங்ஸ் வாங்கின இடத்துல இன்றைக்கு அவங்க வீடுகள்லாம் பெரிய சொந்தமாக வீடு போட்டு பெரிய லட்சாதிபதியாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய நிறைய பார்ப்போம்னா, அதாவது தெருவில் பாத்திரம் விற்றவங்க இன்றைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரம், பெரிய பெரிய கடை 10-20 கடைகளுக்கு அதிபதிகள். அப்போ நம்மளால முடியும். மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் நினைக்காதவங்க, யாரும் மாற்றுத்திறனாளிகள் கிடையாது. உலகத்தை மாற்றுத்திறனாளிகள் தான் நம்ம வந்து நீங்கள் வந்து நாங்கள் மாற்றுத்திறனாளி, நான் வீட்டுக்குள்ள தான் இருப்பேன் நீங்கள் நினைச்சா ஒன்றுமே நடக்காது. நீ வெளியே வா, வெளியே வந்தாதான் நம்மளால நம்ம பார்த்து அடுத்த வந்து ஐயோ வசந்தகுமாரா இதுன்னு சொல்லணும். அவனான்னு சொல்லக்கூடாது, வசந்தகுமாரா அப்படின்னு சொல்லி நம்மளை கையெடுத்து கும்பிடணும். அந்த நிலைமை வரணும்னாக்கி நீங்கள் உழைக்கணும். வீட்டுக்குள்ளே படிச்சுட்டு வீட்டுக்குள்ளே எனக்கு வேலை கிடைக்கல இருந்தால் ஒன்றும் முடியாது. நீங்களும் நிறைய எக்ஸாம் எழுதுங்க. இப்போ நிறைய எக்ஸாமுக்கு ஃப்ரீயாக நான் கோச்சிங்க. உங்களுக்கு சார் எங்களுக்கு இந்த புக்கு தேவை இருக்குது சார், ஒன்று வாங்கி தாங்க, நாங்கள் வந்து எங்கேனாலும் அலைஞ்சு வாங்கி தர ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் படித்தால் எங்களுடன் நீங்கள் வந்து ஒத்துழைத்தால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நான் வந்து அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண. நாங்கள் வசதமாக பேசிட்டு அதில் போயிடுவான்னு நினைக்காதங்க, அப்படிலாம் இல்லை. நாங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து ஒரு ஹோம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள ஏற்கனவே ஹோம் துவங்கினோம். சரியான பில்டிங் வசதி இல்லாதனால அது வந்து தற்சமயம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கூடிய விரைவில் அந்த ஹோம் மீண்டும் திறக்கப்படும். நிறைய மக்கள் வந்து லேடிஸ் எல்லாம் வீட்டில் வந்து எந்த வசதியும் இல்லை, அதாவது அம்மா அப்பா யாருமே இல்லாமல் கல்யாணம் ஒன்று ஆகாமல் வீட்டில் சமையலுக்கு பண்ணக்கூட வழி இல்லாமல் சில இடங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த ஹோமில் வந்து அவங்கள வச்சு பராமரிக்கிறதுக்கு நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். நிறைய ஸ்பான்சர்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இடம் கிடைக்கல, இடம் கிடைச்சிருந்தா பில்டிங் கட்டி தரதுக்கு ஒரு கனடா ஸ்பான்சர் ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் இடம் இல்லாததுனால தான் நாங்கள் வந்து அந்த ஹோம் இன்னும் கட்ட முடியாத கண்டிஷனில் இருந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய யாருமாவது உபயோகம் இல்லாத நிலங்கள் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் பேர்லேயே அந்த பில்டிங் கட்டி உங்கள் பேரை வச்சு நாங்கள் அதை வந்து மாற்றுத்திறனாளிக்கு உபயோகப்படுத்த நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் செய்யலாம். இந்த ஏரியாவில் நிறைய நிலங்கள், நிறைய பேர் சிலவங்க வந்து 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சுருக்காங்க. குறைஞ்சது ஒரு 10 சென்ட் தந்தால் போதும். அதை வந்து நாங்கள் நிறைவேற்றுவதற்கு ரெடியாக இருக்கிறோம். அரசும் நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்குது, இன்னும் செய்யும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். நம்முடைய மாற்றுத்திறனாளி அனைவரும் எல்லாரும் ஒன்றிணைந்தால் நம்ம வந்து செய்யலாம். 2வது இன்னொரு சின்ன கோரிக்கை, ஒரு அதாவது 2 சென்ட் மனை வந்து உங்க பேர்ல மாற்றுத்திறனாளி பேர்ல பட்டா இருந்தா அவங்களுக்கு வீடு கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பான்சர் இருக்கிறாங்க. வீடு கட்டி கொடுக்கற ரெடியா இருக்கிறோம். அப்படி யாருக்காவது தேவையான ஏற்கனவே 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 மந்த்ல அவங்களுக்கு வீட்டு வேலை ஆரம்பிக்கப்படும். அப்படி யாராவது இருந்தா நீங்க வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். குமரி வீல்சேர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தொடர்பு கொள்ளுங்க, இல்லை கிருஷ்ணா அண்ணாட்ட சொல்லுங்க. நாங்கள் வந்து அதற்கு வந்து உங்களுக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறோம். வரக்கூடிய 28ஆம் தேதி நீங்க கலந்துக்கங்க. யாருக்காவது வீல் சேர் கிரச்சஸ் வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல என்னையும் கௌரவித்து இவ்வளவு தூரம் வரவேற்றதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு.